அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்களிலே லோத்துவின் நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த லோத்துவின் நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். நம்ம இன்னைக்கு கடைசி காலத்தில் எல்லாருமே கடைசி காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். உண்மைதான், கடைசி காலத்தில் வந்துருச்சு. ஆனால் கடைசி காலத்தை பற்றின நிறைய அடையாளங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. அதில் ஒன்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, லோத்துவின் நாட்களில் நடந்தது போலவே நடக்கும் என்று சொல்லுகிறார். லோத்துவின் நாட்களில் என்ன நடந்துச்சு, எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துச்சு, அது அப்படியே இப்போ நடக்குது, நம்ம காலத்தில் நடக்குது, நமக்கு இதில் நடந்துக்கிட்டே இருக்குது, இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. எப்படி லோத்துவின் நாட்களில் நடைபெற்றது இப்போ நடக்கிறது, அதுலேருந்து விடுபடுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு இந்த காலை வேளையில் பார்க்க போகிறோம். ஆண்டவர் லோத்துவின் நாட்களில் நடந்ததை பற்றி என்ன சொல்றாருன்னா, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20, 21 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நாங்கள் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்தறிவேன் என்றார். சோதோம் குமாராவின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும், சோதோமுக்குள்ள ஒரு கொடிதான பாவம் இருந்தது. இந்த கொடிதான பாவம் அவர்களை அழிவுக்கு நேராக வந்தது. அவர்களை நான் அழித்து போடுவேன்னு கர்த்தர் சொல்றார். அதாவது வேதத்தில் நம்ம பார்க்கும்போது மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம்னு நிறைய இருக்குது. இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கும் மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவத்துக்கும் என்ன வித்தியாசம்? இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவம் அதை செய்த போது தேவன் இந்த இடத்துல சொல்றாரு, நான் இறங்கி போய் அவர்களை அழித்து போடுவேன் அப்படிங்கிறார். நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறது, நமக்கு என்ன சொல்றாருன்னா, லோத்துவின் நாட்களிலே நடந்தது போலவே நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ சோதோம் குமாரால இருந்த பாவங்களை குறித்து பார்க்கும்போது ஒரு பாவம் நம்ம எல்லாருக்குமே வெளியரங்கம், நம்ம எல்லாருக்கும் வெளியரங்கமா தெரியும். அந்த பாவம் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா 19ஆம் அதிகாரத்தில் அந்த பாவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் லோத்துவை கூப்பிட்டு, இந்த ராத்திரியில் உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படி அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். அதாவது சோதோமுக்குள்ள ஒரு மனுஷன் வந்தால் ஜனங்கள் அத்தனை பேரும் வந்து அந்த மனுஷனை வெளியே கொண்டு வா, அறிவோம் என்று. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன் அறிவோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல சொல்லப்படுகிறது ஹோமோசெக்சுவாலிட்டியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆணும் ஆணும் அறிகிறது, பெண்ணும் பெண்ணும் அறிகிறது என்று சொல்லி ஒரு அருவருப்பான பாவம் இது. இந்த அருவருப்பான பாவம் அன்னைக்கு சோதோம்ல அபிஷியலாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. நாலாபுரத்திலிருந்து ஜனங்கள், அதுக்கு முந்தின வசனத்துல நானா திசைகளிலிருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு அப்படின்னு இருக்கு. நானா திசைகளிலிருந்து வந்து சேர்றாங்கன்னா அரசாங்கம் அன்னைக்கு கட்டுப்படுத்த முடியல. சோதோம் அரசாங்கம் எந்த கட்டுப்பாடும் வைக்கல. ஜனங்க வந்து லோத்துவின் வீட்டை சூழ்ந்து கொண்டு வெளியே எடுத்துட்டு வா, நாங்க பகிரங்கமா பாவம் செய்ய வேண்டும் என்று. இந்த காரியத்தை நீங்கள் ஒருவேளை வேதத்தில் படிக்கும் போது இதை பார்த்திருப்பீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது. இப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் நாம் கேட்டிருக்கிறோமா பார்த்திருக்கிறோமா தெரியாது, வேதத்தில் படிச்சிருக்கிறோம். ஆனால் ஒரு சில காரணங்களினாலே நான் இப்படிப்பட்ட தேசங்களிலே நான் குடியிருந்திருக்கிறேன். இன்னைக்கு நிறைய நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம், என்ன சந்தேகம் இருக்குது? நிறைய பேர் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, கிறிஸ்தவ தேசங்களில் ஏங்க இப்படி நடக்குது? குறிப்பாக இத்தாலியில், ஸ்பெயினில், அமெரிக்காவில், இந்த 3 தேசங்களிலும் இந்த கொரோனா வைரஸினுடைய மரண பாதிப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. எதனால் அப்படி நடக்குது அப்படி என்று சொல்லி அநேகர் கேட்கிறார்கள். நிறைய பேர் சொல்கிறாங்க, கிறிஸ்தவ தேசத்தில் நடக்குது, கிறிஸ்தவ தேசத்தில் நடக்குது. ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ தேசம் என்று சொன்னாலும் இவர்கள் செய்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதனால் இந்த தேசங்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். இது லோத்துவினுடைய நாட்கள். எப்படி லோத்துவினுடைய நாட்கள்? கடந்த ஒரு 3 ஆண்டு 4 ஆண்டு காலமாக உலகம் முழுவதும் பரபரப்பாக எல்லா தேசங்களும் ஹோமோசெக்சுவாலிட்டிக்கு அவர்கள் சட்டங்களை இயற்றினார்கள். எப்பவுமே கர்த்தர் ஒரு தேசம் வல்லரசாக இருக்கும்போது அது முன்னின்று நடத்துவதை தான் முக்கியமாக எடுத்துக்கொள்வார். நேபுகாத்நேச்சர் அன்னைக்கு என்ன செய்யறாரோ அது முக்கியமாக எடுத்துக்கொள்வார். ஏன்னா அன்னைக்கு அதுதான் வல்லரசு. அது செஞ்சா எல்லாரும் செய்வாங்க. மேதிய பெர்சியர்கள் செஞ்சா எல்லாரும் செய்வாங்க. ஏன்னா அதான் தலை, அன்னைக்கு தேசத்துல தலையாக இருக்கிறது, ஆலமரம் போல அப்படின்னு. அதே மாதிரி இந்த அமெரிக்கா தேசம் நமக்கு வல்லரசு. இந்த அமெரிக்க தேசம் தான் ஹோமோசெக்சுவாலிட்டிக்காக மிகப்பெரிய சட்டங்களை இயற்றி 52 மாகாணங்களிலும் அது வர வேண்டும் என்று சொல்லி ஜனங்களுக்கு ஆதரவாக அதை அந்த விருப்பப்படுறது. என்ன ஒரு கொடுமைனா,
அந்த ஜனங்கள் சொற்ப கூட்டம் தான் அந்த ஜனங்கள், மைனாரிட்டிஸ். அந்த மைனாரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொற்ப கூட்டம், பாவம் செய்கிற கூட்டம், அந்த கூட்டத்திற்கு ஆதரவாக அமெரிக்கா இந்த சட்டத்தை இயற்றின போது உலக தேசங்கள் எல்லாம் இதற்கு சட்டங்களை ஏற்ற தொடங்கியது. ஹோமோசெக்சுவாலிட்டி பாவத்தை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ள தொடங்கினார்கள். அதனுடைய விளைவு என்ன? ஜனங்கள் அருவருப்பானதை தெருக்களில் நடப்பித்தார்கள். இன்னைக்கு இங்கிலாந்து தேசத்தை குறித்து பேசுறாங்க. அந்த தேசத்தினுடைய பிரதமருக்கு அது வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இங்கிலாந்து தேசத்தில் உள்ளவர்கள் எங்களுக்கு ஏன் இப்படி என்று கேட்கிறார்கள். 2004, 3, 5 வருஷங்களிலே நடந்த சம்பவங்கள். பிரைட்டன் பகுதியிலே, இங்கிலாந்து தேசத்தில், இந்த இங்கிலாந்துடைய பிரைட்டன் பகுதி தான் அன்னைக்கு ஹோமோசெக்சுவாலிட்டிக்கு ஒரு தலைமை பீடத்தை போல இருந்தது. அங்கே ஏறக்குறைய 3.5 லட்சம் பேர் மே மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வாக்கில் முதல் வாரத்தில் அங்கே கூடுவார்கள். வெறும் ஓரின சேர்க்கையாளர்கள். குறைஞ்சபட்சம் 3 lakhs to 3.5 lakhs 4 lakhs வரைக்கும் கூடுவார்கள். அன்னைக்கு அபிஷியலாக அங்கே லீவ். அங்கே கவர்மெண்ட் பாதுகாப்போடு கூட அந்த ஊர்வலம் நடக்கும். அந்த ஊர்வலத்தில் இதே சோதோம் கொமோராவிலே இந்த தெருக்களிலே அவர்கள் என்ன விதமான பாவங்களை செய்வார்களோ அந்த பாவங்களை அவர்கள் அப்படியே தெருக்களிலே செய்வார்கள். நான் அந்த காலகட்டங்களிலே அங்கே இருந்திருக்கிறேன். அந்த அருவருப்புகள் மத்தியில தான் எங்கள் ஆஃபீஸ் இருந்தது. அங்கே தான் நாங்கள் வாழ்ந்தோம். அந்த பகுதியை அவ்வளவு அருவருப்பு, தெருக்களில் அவ்வளவு அருவருப்பு நடக்கும். அரசாங்க அனுமதியோடு நடக்கும். இதுக்கு விரோதமாக பேசுறவங்களுக்கு சட்டம் போட்டு உள்ள தள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருந்தார்கள். சோதோம் முழுவதுமாக தேவன் நியாயம் தீர்க்கிறவர். தேவன் அன்பான தேவன் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கிருபை உள்ளவர் என்பது சந்தேகம் இல்லை. கிருபை உள்ளவர் என்பதற்காக பாவத்தை சகித்து கொண்டு வாழ வேண்டும் என்ற அவசியம் தேவனுக்கு கிடையாது. இது அவருடைய உலகம், அவர் உண்டாக்குன உலகம். பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனுடைய உலகம். என்னமோ நம்ம எல்லாம் சேர்ந்து பாவம் செஞ்சதுனால ஆண்டவர் வந்து கிருபை உள்ளவர் நம்மளை விட்டுக்கிட்டே இருப்பாரா? இன்னைக்கு அப்படித்தான் பிரசங்கம் பண்றான். பாவம் செய்யும், நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் கர்த்தர் மன்னிப்பா. இவர்கள் எல்லாரும் பிசாசின் மக்கள். என்ன பாவம் செஞ்சாலும் கர்த்தர் மன்னிப்பாரா? நீ மன்னிப்பு கேட்டு திருப்பி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செஞ்சாதான் ஆண்டவர் மன்னிப்பாரு. பாவம் செஞ்சுட்டு திருப்பி நீ பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தா கர்த்தர் சும்மாவே மன்னிச்சுக்கிட்டு இருப்பாரா? இன்னைக்கு நியாய தீர்ப்பு ஏன் இப்படி வந்திருக்குது தேசத்துல? எந்தெந்த தேசம்லாம் கையெழுத்து போட்டுச்சோ எல்லா தேசத்துக்கும் இந்த ஒரு பாவத்துக்காக மட்டும் இப்படி நடக்கல. உடனே இதை எதிர்த்த எத்தனையோ வளைகுடா நாடுகள் இருக்குது. அவங்களாம் இந்த மாதிரி ஹோமோசெக்சுவாலிட்டிக்கு சைன் பண்ணலையே, ஏன் அவங்களுக்கு நடக்குது? அவங்களுக்கு அடுத்த பாவம், சோதோம்ல உள்ள அடுத்த பாவத்தை அவங்க செய்யறாங்க. யார் யார் என்னென்ன பாவத்தை செய்யறாங்கன்ற பட்டியலிட வேண்டியது நம்முடைய அவசியம் இல்லை. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குது. ஏன் இப்படி ஒரு காரியம் நடக்குது உலகத்துல, ஏன் தேசத்துல இப்படி நடக்குதுன்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. காரணம் இல்லாமல் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் ஒரு உருவின பட்டயத்தை அனுப்பி, ஒரு தூதனை அனுப்பி இன்னைக்கு உலகம் முழுவதும் கொத்து கொத்தாக ஜனங்களை சாவடித்துக் கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? கர்த்தர் சொல்றாரு, அந்த கூக்குரல் என்னை வந்து எட்டினதோ, அந்த ஊர்வலம் நடக்கும் போது அவங்க செய்யற அக்கிரம அநியாயம், அவங்க போடுற சவுண்ட் அநியாயமாக இருக்கும். அருவருப்பு நம்மளாலேயே சகிக்க கூடாது. பாவமான நம்மளாலேயே சகிக்க கூடாதனால் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாகிய நம்முடைய ஆண்டவர் எப்படி சகிப்பார்? அதனுடைய விளைவுதான் செனட்ல லா பாஸ் பண்ணி கண்டிப்பாக ஹோமோசெக்சுவாலிட்டி இருக்கணும் என்று சொல்லி இதற்கு முன்பதாக இருந்த ஒபாமாவுடைய காலத்தில் அமெரிக்காவில் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு முன்னாடி இந்த பில் கிளின்டன் காலத்தில் கொண்டு வரப்பட்டது. இப்ப நீங்க கேட்கலாம், ஐயோ இப்ப ட்ரம்ப் தானே இருக்கிறாரு, அவர் தேவனுடைய நல்ல மனுஷன் தானே, அவர் எருசலேமுக்கெல்லாம் ஆதரவா இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் ஆதரவா இருக்கிறாரு, இவர் நாட்கள்ல ஏன் நடக்குது? வேதம் தெளிவா சொல்லுது, சவுலுடைய ரத்தப்பழி, சவுல் வாங்கின அந்த ரத்தப்பழியினுடைய காரியத்தை கர்த்தர் தாவீது நாட்களிலே விசாரிச்சார். தாவீதினுடைய காலத்துல பஞ்சம் உண்டாயிற்று தேசத்துலன்னு இருக்கு. தாவீது போய் விசாரிக்கிறார், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எங்க தேசத்துல இப்படி பஞ்சம் வருது 3 வருஷம் விசாரிக்கும் சொல்றாரு, சவுல் சிலருடைய ரத்தத்தை சிந்தினான், அதனுடைய பழியை, அதனுடைய பிரதிபலனை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள், அதற்கான காரியத்தை நீங்க செய்யும் போது நான் மன்னிப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. அதுதான் இப்ப நடக்குது. பில் கிளின்டனும் ஒபாமாவும் பண்ண தப்பு, அக்கிரமம், தேசத்தை பாவத்துக்குள்ளே கொண்டு போய் இன்னைக்கு அந்த ஜனங்கள் சாவதற்கு காரணமாய் அமைந்தார்கள். இன்னைக்கு ட்ரம்ப் உட்கார்ந்து என்ன செய்யறாரு? பார்லிமெண்ட்ல பாவரிக்க ஜெபம் நடக்குது, அழுறார் பிரைம் மினிஸ்டர். நான் சொல்றேன், கர்த்தர் மனம் இறங்குவார், நிச்சயம் அந்த தேசத்தை மன்னிப்பார், அவர்களுக்கு கர்த்தர் இறங்குவார். பில்லிகிரகம், இது நான் வந்து ஏதோ புதுசா சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. மிகப்பெரிய கர்த்தருடைய தேவ மனுஷன் பில்லிகிரகம். அவர் மரணம் அடைவதற்கு முன்பதாக சொன்ன வார்த்தைகளை இன்னும் இருக்கிறது, யூடியூப்ல போய் பாருங்க. அவர் சொல்றாரு, சோதோமுக்கு ஆண்டவர் செய்தது உண்மையானால் அமெரிக்காவுக்கும் செய்வார், அமெரிக்காவை கர்த்தர் தண்டிக்காமல் விட்டால் சோதோமுக்கு செய்தது துரோகமாகும் என்று சொன்னார். அதுதான் இப்ப நடக்குது. இன்னைக்கு ஆண்டவர் அமெரிக்காவை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளே கொண்டு போயிருக்கிறார். இது எதற்கு? அமெரிக்காவை ஒழிப்பதற்கு அல்ல, அமெரிக்காவை சரிப்படுத்துவதற்கு. இன்னைக்கு அமெரிக்கா மட்டும் இல்ல, இங்கிலாந்து
பிரைட்டன்ல நடந்த சம்பவங்களை நான் உனக்கு சொன்னேன். சரி, ஏன் இத்தாலி புரோட்டஸ்டன்ட்ஸ் பிரிவினைக்காரர்கள் இயக்கத்திற்கு அமெரிக்காவும் இங்கிலாந்தும் தலைமை பீடம் மார்ட்டின் லூத்தருடைய காலத்திலிருந்து அதற்கு பிறகு. ஆனால் உலக கிறிஸ்தவர்களுக்கு தலைவராக கருதப்படுகிற வெட்டிகன் சிட்டி, ரோம் நகரம், இதே ஹோமோசெக்சுவாலிட்டிக்கு அவர்கள் பர்மிஷன் கொடுத்தார்கள். இத்தனை ஆண்டு காலம் அங்கே பர்மிஷன் கிடையாது. இப்பொழுது பிரான்சிஸ் I காலத்தில் பர்மிஷன் கொடுக்கப்பட்டு கடைசியாக பிரான்சிஸ் I சொன்ன வார்த்தை பேப்பர்ல வந்தது. அந்த கட்டிங் இன்னும் என் கையில் இருக்கிறது. அவர் சொல்றாரு, நாம போய் ஓரின சேர்க்கையாளர் இடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னார். ஏன்? நாம இத்தனை வருஷம் அவங்கள ஒதுக்கி வச்சுட்டோம், அருவறுத்துட்டோம். அவர்களையும் தேவன் நேசிக்கிறார், அவர்களையும் தேவன் விரும்புகிறார், அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள். நாம எப்படி திருநங்கைகளை ஏற்றுக்கொள்கிறோமோ அதே போல ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருநங்கைகள் வேறு, ஓரின சேர்க்கையாளர்கள் வேறு. திருநங்கை என்பது சரீரத்தில் இருக்கிற குறைபாடு, குரோமோசோம் குறைபாடு. அது அவர்களால் வந்ததில்லை, இயற்கை. அவர்களே நினைத்தாலும் மாற்ற முடியாது. ஆனா ஹோமோசெக்சுவல் என்பது பாவம், அவர்கள் தெரிந்து கொள்றது, சுபாவத்தின்படி அனுபவியாமல். வசனம் சொல்லுது, 1 ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 24, 25 அவர்கள் சுபாவத்தின்படி அனுபவியாமல் அவர்கள் சுபாவத்தின் போக்கை மாற்றினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு லோத்துவினுடைய நாட்கள்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிறைய பேருக்கு தெரியல ஏன் இந்த வைரஸ் இப்படி நடக்குது. நல்லா கவனிங்க, நம்ம எல்லாம் என் வீட்டுக்குள்ள இருக்கிறோம். லோத்துவ கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. இப்போ அவங்கள அழிக்க போகும்போது கர்த்தர் சொல்றாரு, அந்த 2 புருஷர் அவனை அழைத்து பட்டணத்திற்கு வெளியே, அதுக்கு முன்னாடி வசனம் என்ன சொன்னாங்க பாருங்க, 12ஆம் வசனத்துல 11ஆம் வசனம், தெருவாசலில் இருந்த சிறியோரும் பெரியோருமாகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து. 10ஆம் வசனம், அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்துவை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கதவை பூட்டி, ஒரு அழிவு ஏற்படுவதற்கு முன்பதாக கதவை பூட்டி லோத்துவை உள்ள வைக்கிறாங்க. ஏன்னா வெளியே அழிவு வரப்போகுது. இன்னைக்கு வெளியே அழிவு, அதுக்குதான் கர்த்தர் கதவை பூட்டி நம்மளை உள்ள வச்சிருக்கிறாரு. யாரு? லோத்து. வசனம் சொல்லுது, நீதிமானாகிய லோத்து. உள்ள இருக்கிறதுனால நாமெல்லாம் பாவம் செஞ்சோன்னு அர்த்தம் இல்ல. கர்த்தர் தம்முடைய சபையை இன்னைக்கு பூட்டி உள்ளுக்குள்ளே நம்மை பத்திரமாய் வைத்திருக்கிறார். காரணம், வெளியே பட்டயம் போய்கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் இடத்துல இருக்கும் பொழுது வெளியே பாவம், வெளியே பட்டயம் போய்கொண்டிருந்த போது அவர்களை வீட்டுக்குள்ளே இருக்க சொன்னார் கர்த்தர். இன்னைக்கு அதுதான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். வெளியே பட்டயம் போயிட்டு இருக்குது, தேசத்தை உருவி போயிட்டு இருக்குது. அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்துல அந்த பட்டயம் நிக்காது. நம்ம போய் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னார் பார்ப்பரசர். என்ன காரணம்? அவர் சொன்ன வார்த்தை, அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, குறைபாடு உள்ளவனை ஏற்றுக்கொள்ளலாம், பாவம் செய்கிறவனை, பாவியை ஏற்றுக்கொள்ளலாம், பாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு திருடன் சபைக்கு வருகிறார்னா அவர் மனம் திரும்பி இனி திருட மாட்டேன்னு சொன்னா நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளலாம். திருடரும் தேவனால உண்டானவர் தான், அவரும் பாவம், நம்ம அவரை வெறுக்க கூடாது. அதனால அவரையும் நம்ம சபையில ஏற்றுக்கொள்ளலாம்னா அவர் திருட்ட விட்டா தான் ஏற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து நீ சபைக்கு வா, திருட்டு பண்ணிக்கிட்டே இரு, நான் உன்னை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுவேன்றது எந்த விதத்தில் நியாயமாகும்? அதுதான் ஹோமோசெக்சுவாலிட்டி. ஹோமோசெக்சுவாலிட்டி என்பது குறைபாடு அல்ல, ஹோமோசெக்சுவாலிட்டி என்பது பாவம். இந்த டிஃபரன்ஸ் நமக்கு தெரியணும். அதனுடைய காரியம் தான் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கதவை பூட்டிட்டு நம்ம எல்லாம் உள்ள இருக்கிறோம், வெளியே நடந்துட்டு இருக்குது அநியாயம். ஆண்டவர் நியாயம் தீர்த்துக்கிட்டு இருக்கிறார். எல்லா தேசங்களிலும் இது நடக்குது. அத்தனை தேசங்களையும் கர்த்தர் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் ஸ்பெயின் தெரியுமா? ஸ்பெயின் தேசம்தான் மிகப்பெரியதான இந்த ஐரோப்பா தேசத்திலேயே எல்எஸ்பிடி என்று சொல்லக்கூடிய ஐரோப்பா தேசத்துக்கு தலைமை பீடமாக இருந்துச்சு. வேர்ல்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒரு காலத்தில். அருவருப்பினுடைய உச்சம் நியாயம் தீர்க்கிறார். இப்போ நான் சொல்லுவேன், நடக்க போகிற காரியத்தை நான் சொல்லுவேன் வேதத்திலிருந்து. இதே காரியத்தில், இதே ஹோமோசெக்சுவாலிட்டியில் ஒரு நாடு தலைமை பீடத்துக்கு வரும் என்று கர்த்தர் சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அந்த தேசம் சோதோம் என்றும் கொமோரா என்றும் சொல்லப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. 11:8 அவருடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டாரே, அந்த நகரம் தான் எருசலேம் நகர். எருசலேமுக்கு புறம்பேதான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். எருசலேமை பார்த்து கடைசி காலத்தில் என்ன சொல்லுவாங்களா? ஞானார்த்தமாய் சோதோம் என்று சொல்வார்களாம். இன்னைக்கு என்ன நடக்குது? எருசலேம் ஞானார்த்தமாய் சோதமாய் மாறிடுச்சு. உலக
ஓரின சேர்க்கையாளர்களுக்கு தலைமை பீடமாக எருசலேமை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார்கள். கடந்த 3 ஆண்டு காலமாக நடைபெற்று ஊர்வலம் நடக்குது. அங்கே மேயர் தலைமையில தான் அது ஆரம்பிக்கும். அவர் தான் அங்கே ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பண்ணி ஆரம்பிப்பார். அருவருப்பு நடக்கும், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போலீஸ் பாதுகாப்போட. இப்போ நடக்குது. சோதோமாக எருசலேம் மாறிவிட்டது. எருசலேமுக்கு கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிறார். அடுத்த நியாய தீர்ப்பு. சரி, இப்போ நீங்க கேட்கலாம், இதுல எருசலேமை விட்டுட்டாரு, இந்த நியாய தீர்ப்பு எருசலேமுக்கு கிடையாது. எருசலேமுக்கு அந்த 11ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறாரு. எப்படி நியாய தீர்ப்பு கொடுக்கிறாரு பாருங்க. அங்க வசனம் சொல்லுது, 13ஆம் வசனம், அந்த நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே அந்த நகரத்தில் 10ல் 1 பங்கு இடிந்து விழுந்தது, மனுஷரில் 7000 பேர் பூமி அதிர்ச்சினால் அழிந்தார்கள், மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எருசலேம் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சியை சந்திக்க போகிறது. 7000 பேர் சாகத்தக்கதாக மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி எருசலேமுக்கு வரும். எதனால? இந்த ஹோமோசெக்சுவலுக்கு அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸா மாறினதுனால. இப்போ எருசலேம்ல இந்த பாதிப்பு கம்மியா இருக்குது. அதான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எந்தெந்த தேசங்கள் எல்லாம் இதை கையெழுத்து போட்டாங்களோ அந்தந்த தேசங்கள்ல தான் நடக்குது. இது போட்ட நகரங்கள் எல்லாம் நடக்குது. இதுக்கு நம்ம இப்ப ஜெபம் பண்ணணும். தமிழ்நாட்டுக்கு இதுக்கு ஜெபம் பண்ணணும். இந்த 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 கொரோனா வைரஸ் தமிழ்நாட்டை விட்டு போகணும்னு ஜெபம் பண்ணோம்னா முதல்ல பாவரிக்கை பண்ணி ஜெபம் பண்ணணும். எதுக்கு? இந்த இந்தியாவிலே இந்த சட்டம் வந்தபோது தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணி கொண்டது. சென்னையில் தான் அதற்கான முதல் ஊர்வலம் நடத்தப்பட்டது. முதல் ஊர்வலம் சென்னையில் தான் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ண மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு. நாம மனம் திரும்பணும், ஒத்துக்கணும், ஆண்டவரே நாங்கள் செய்தது பாவம். வைரஸ் போனோம் தமிழ்நாட்டை விட்டு போகணும்னா போகாது. எப்போ போகும்? அவர்கள் மனம் திரும்பும் பட்சத்தில் அது போகும். நாம மனம் திரும்பி ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு மனம் திரும்பி ஜெபம் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த தேசத்துக்காக எத்தனையோ நாள் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம் செய்தியில, தேவன் சென்னைக்கு நியாயம் தீர்ப்பார். எப்போ? இந்த ஹோமோசெக்சுவல் ஊர்வலம் நடக்கும் போது எத்தனையோ மீட்டிங்ஸ்ல சொல்லியிருக்கோம், சென்னைக்கு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சென்னை தான் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாடு தான் அதிக 2வது இடத்துல இருக்கு. நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டின் மேல கர்த்தருடைய கிருபை ஜாஸ்தி. தமிழ்நாடு கர்த்தருடைய நகரம். தமிழ் மேலும், தமிழ் இனத்தின் மேலும், தமிழ் மொழியின் மேலும் கர்த்தருடைய திட்டம் அலாதியானது. தோமாவில் ஆரம்பிச்சு சீகன் பால்கில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழும் தமிழ் மொழியும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறவர்கள். எல்லா தேசத்து மேல கர்த்தருடைய கிருபை உண்டு. ஆனா தமிழ் மேல எப்படி யூதர்களுக்கும் ஒரு எபிரேய மொழிக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் உண்டோ அதே இம்பார்ட்டன்ஸ் பைபிள்ல தமிழுக்கும் தமிழர்களுக்கும் உண்டு. நான் வேதத்துல இருந்து இந்த ப்ரூஃபை கொடுக்க முடியும். இந்த தேசம் தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக போனதுனால தான் இந்த சிட்சிப்பு இந்த இடத்துக்கு வந்திருக்குது. தேவன் மனம் திரும்புதலை விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணணும் இந்த தேசத்துக்காக. நீங்க ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே எங்கள் தலைவர்கள் செய்த தப்பு, ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் செய்த தப்பு, எங்களை மன்னிங்கப்பான்னு கேட்கணும். கர்த்தர் மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சோதோமுடைய 1வது பாவம் என்ன? அருவருப்பான பாவம். ஆண்டவர் அதை அருவருக்கிறார். ரோமர்கள் நிருபத்தில் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அது கர்த்தர் அருவருக்கிற அருவருப்பு. லேவி ராகமத்திலையும் உபாகமத்திலையும் 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இஸ்ரவேல் குமாரத்திகளில் ஒருத்தி கூட விபச்சாரியா இருக்கக்கூடாது. இஸ்ரவேலுக்குள்ள எந்த விதமான அருவருப்பும் இருக்கக்கூடாது. ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் சேர்றது இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் கட்டளையா சொல்றார். முதல்ல இந்த பாவம் உலகத்தை விட்டே போகணும். இந்த தேசங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் ஒருவேளை இவர்கள் இப்பொழுது கொஞ்சம் மனம் திரும்பி காலை பிடிச்சி கதறி எங்களை மன்னிங்க ஆண்டவர்னு சொல்லி இந்த சாபம் கடந்து போன பிறகு ஒருவேளை இவர்கள் மீண்டும் இதே சாபத்துக்கு உச்சத்துக்கு வருவாங்க. ஏன்னா அந்த லோத்தோடைய நாட்களை பத்தி 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும் போது அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்ததுன்னு இருக்கு. அப்ப இந்த நியாய தீர்ப்பு அது இல்லை. இது சாம்பிள் காட்டியிருக்கிறார் ஆண்டவர். இவர்கள் மனம் திரும்பதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். 10 வாதையை கொடுத்து 9 வாதை பார்வோன் மனம் திரும்புவதற்கான வாதை. அதே மாதிரிதான் இந்த வாதை மனம் திரும்புவதற்கு ஏதுவான வாதை. இந்த வாதையில அவங்க மனம் திரும்பணும். இப்ப மனம் திரும்பி இருக்கிறாங்க. அமெரிக்கா கவர்மெண்ட்ல அவன் பாவரிக்கை பண்றான், நின்று அந்த பார்லிமெண்ட்ல நின்று பாவரிக்கை பண்றாங்க. ஒருவேளை இவர்கள் இதை விடுத்து ஒருவேளை அடுத்த பிரதமர், அடுத்த ஜனாதிபதி அங்கே வரும்போது மீண்டும் இந்த சட்டத்தை இயற்றி ஒருவேளை மீண்டும் அக்கிரமம் செய்து கர்த்தருக்கு முன்பாக இந்த பாவத்தை கொண்டு வருவானால் மிக பெரியதான அக்கினி அமெரிக்காவில் இறங்கும். இங்கிருந்து எந்தெந்த தேசம்லாம் இதுக்கு சட்டம் போடுறாங்களோ அங்கே இறங்கும். வேதம் சொல்லுது அப்படித்தான் அது நடக்கும். 2வது, சோதோமுடைய பாவங்கள் வேற என்ன? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பாவம். இப்ப நடக்குது அதனாலதான்றது நமக்கு தெரியாது.
ஒருவேளை நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் சைனாவுடைய வைரஸ் யாரோ பரப்புறாங்க. கர்த்தர் ஏன் அனுமதி கொடுத்தார்? கர்த்தர் நினைச்சார்னா இந்த அனுமதி கொடுக்காம இருக்கலாம். ஏன் அனுமதி கொடுத்தார்னா கர்த்தர் இதை பயன்படுத்துகிறார். சரி, அடுத்து சோதோமுடைய அடுத்த பாவம் என்ன? எசேக்கியேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். எசேக்கியேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் அந்த சோதோமுடைய பாவமாக ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகிறார். எசேக்கியேல் 16:49 வாசிங்க. 48-49. நீயும் உன் குமாரத்திகளும் செய்தது போல உன் சகோதரராகிய சோதோமும் அவருடைய குமாரத்திகளும் செய்யவில்லை என்று நான் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபமுமான இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமங்கள். 3 பாவங்களை இங்க சொல்றார். 3 பாவங்களை இங்க சொல்றார். ஒன்று கர்வம், பெருமை. கர்வம், பெருமை. இன்னைக்கு பெருமைக்கு அடுத்துதான் கர்வம். இன்னைக்கு தேசங்கள் கர்வத்தின் உச்சம். ஐரோப்பா தேசங்களுக்கு, குறிப்பாக இங்கிலாந்து போன்ற தேசங்களுக்கு நம்ம ஊர்லயே சொல்லுவாங்க, பெருமையா பேசாட்டி வெள்ளக்காரன் செத்து போயிடுவான் பாக்க. பெருமை, பயங்கரமான பெருமைகள். நாங்க யார் தெரியுமா? உலகத்தை ஆண்டவர்கள். நாங்க யார் தெரியுமா? உலகத்தினுடைய வல்லரசு. அமெரிக்காவை சொல்றோம், உலகத்தினுடைய வல்லரசு. எல்லாருக்கும் நீங்க போய் பாருங்க, வளைகுடா நாடுகளுக்கு போங்க. நம்ம போகும்போது அங்க இருக்கிறவங்க நம்ம எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? அடிமைகளை போல பார்ப்பாங்க. எங்ககிட்ட வேலைக்கு வந்திருக்கிறீங்க, நாங்கள்லாம் அடிமைகள், அவங்கெல்லாம் ராஜாக்கள், சுல்தான்கள், நாமெல்லாம் அவங்களுக்கு அடிமைகள் மாதிரி அவங்களுடைய பார்வை. பெருமை. அவங்ககிட்ட இருக்கிற சில காரியங்களுக்கு வைத்துக்கொண்டு கொஞ்சம் பெருமை. நாங்கள் உலகத்தை ஆண்டவர்கள், எங்ககிட்ட ஆயில் இருக்கு, எங்ககிட்ட அணுகுண்டு இருக்குது, எங்ககிட்ட பணம் மதிப்பு இருக்குது, டாலர் இருக்குது, பவுண்ட் இருக்குது, எங்ககிட்ட உலகத்தையே ஆளக்கூடிய அரசாங்கம், இராணுவம் இருக்கு, எங்ககிட்ட ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, உலகத்துக்கே சொல்லி கொடுத்தவங்க நாங்க. அந்த பரம்பரை, இந்த பரம்பரை. கர்வம். கர்வத்துக்கு விரோதமாய் கர்த்தர் பட்டயத்தை இறக்கி இருக்கிறார். பெருமையானவைகளை பேசும் பாய், அது பிசாசுடைய சுபாவம்னு கர்த்தர் சொல்றாரு. சோதோம்ல என்ன இருந்துச்சா? கர்வம் இருந்துச்சா? எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, நாங்க யார் தெரியுமா? இன்னைக்கு அமெரிக்காவுக்கு என்ன, ஐரோப்பா நாடுகளுக்கு என்ன, எல்லாருக்கும் என்ன, எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்க யார் தெரியுமில்ல? உலகையே கட்டி வச்சிருக்க வல்லரசு. உனக்கு எதிரி யாருன்னே தெரியாம கொண்டுகிட்டு இருக்காரு பாரு. உன் எதிரியை நீ கண்ணிலே பார்க்கல பாரு. அவனை எங்க பிடிக்குன்னு தெரியாம பைத்தியம் முடிக்குது பாரு. பிரதமர்கள் கையை உயர்த்துறான் பாரு, ஆனத்தை நோக்கி, என்னால ஒண்ணுமே செய்ய முடியலங்கிறான் பாரு. ஏன்? கர்வத்தை கர்த்தர் உடைச்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த கர்வம் அப்படியே தாண்டி தாண்டி சபைக்கு வருது. ஏன் சபையை பூட்டி போட்டிருக்கிறாரு? ஒரு பக்கம் பட்டயம் கடந்து போகுது, சேஃப்டி. இன்னொரு பக்கம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 21 நாள் தேவனுடைய சபை பூட்டப்பட்டிருக்கு. எல்லாம் ஜனவரி மாசம் எத்தனை பேர் வாக்குத்தத்தம் கொடுத்தீங்கன்னு தெரியாது. இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்னு. எப்போ வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களோ சபையை முடிவிட்டார். எத்தனை பேர் வாக்குத்தத்தம் கொடுத்தீங்கன்னு தெரியாது. பிப்ரவரி மாசம் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு நீங்க சொன்ன நேரம் கதவு அடைஞ்சு போச்சு. நான் வாக்குத்தத்தத்தை குற்றம் சொல்லல. எதுக்கு சொல்றேன்? பூட்டக்கூடாத, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருடைய ஆலயத்தை கர்த்தர் பூட்டி போட்டிருக்கிறார். திறக்க முடியாதுங்கிறார். 21 நாள் ஆலயம் பூட்டப்பட்டிருக்குது. ஏதாவது உணர்வு இருக்குதா? ஏன் ஆண்டவரை பூட்டினீர்னு கேட்டிருக்கிறீங்களா? எதனால இப்படி பூட்டி வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே? உங்களுடைய ஆலயத்துக்குள்ள ஆராதனை இல்லை, உடனே எல்லாம் நம்ம ஆலயம் மட்டுமா பூட்டப்பட்டிருக்கு? எல்லா வழிபாட்டு தலங்களும் தான் பூட்டப்பட்டிருக்கிறது. இது அரசாங்கத்தினுடைய சட்டம். எந்த அரசாங்கத்தினுடைய சட்டம் நம்மளை பூட்ட சொல்லுதோ அந்த அரசாங்கங்களுக்கெல்லாம் மேலான அரசாங்கம் பரலோக அரசாங்கம். பரலோக அரசாங்கம் நினைச்சிருந்தா சபையை பூட்ட விடாம தடுத்திருக்க முடியும். ஏன் இந்த சட்டத்துக்கு பரலோகம் பர்மிஷன் கொடுத்துச்சு? சொல்லுங்க பாப்போம். சபையை பூட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. காரணம் என்ன? உட்கார்ந்து யோசிக்கணும். ஆண்டவரே, 21 நாள் உன் சபையிலே ஆராதனை இல்லை, 21 நாள் உங்கள் சபைகளிலே ஜெபங்கள் இல்லை, 21 நாள் துதிகள் இல்லை. எல்லாம் இன்னைக்கு நம்ம எப்படி ஆயிட்டு இருக்கிறோம் தெரியுமா? சொன்னா கோச்சிப்பீங்க, ஆனா நான் சொல்றது உண்மை. சினிமா நடிகர்கள் மாதிரி ஆகிட்டு இருக்கிறோம். அவன் தான் கேமராக்கு முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு முக்காவாசி ஊழியக்காரங்க வேற வழி இல்லாம கேமராக்கு முன்னாடி இருக்கிற மாதிரியே ஜனங்கள் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவன் தான் சினிமா நடிகர் தான் அப்படி பேசுவான். கேமராவில் எல்லாரும் இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கிட்டு பேசுவான். அப்படிதான் ஃபீல் பண்ணி பேசுவான். ஏன்னா அவன் நடிகர்கள். இன்னைக்கு நாம மகா நடிகர்கள். எல்லாம் கேமராக்கு முன்னாடி திரளான ஜனங்கள் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டே பேசுறான். ஒண்ணுமே தெரியல. எல்லோரும் கரங்களை உயர்த்தி, யாருமே தெரியல, வெறும் கேமரா தான் தெரியும். நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆன்லைன்ல.
உணர்வு இருக்கா? ஏன்டா நம்மளை ஆண்டவர் இப்படி செஞ்சு வச்சிருக்கிறாரு? 21 நாள் பூட்டி வச்சிருக்கிறாரு. கொரோனா வைரஸ் உலகத்துக்கு உண்மை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அனுமதி கொடுத்தார் கர்த்தர்? வாட் இஸ் த ரீசன்? தேவனுடைய சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதுன்னு வசனம் சொல்லுது. உலக சரித்திரத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குதா? அன்னைக்கு அடைக்கப்பட்ட வாசலை ஏற்படுத்தும் போது கூட அவர்கள் வீடுகள் அப்பம் விட்டார்கள், எல்லாம் செஞ்சாங்க. இன்னைக்கு அப்பம் விட முடியாம, முதல் வாரத்துல கம்யூன் இல்லாம எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான், என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம். இதுல வேற அறிவு பொத்துக்கிட்டு கொட்டுது கொஞ்சம் பேருக்கு. கோச்சிக்காதீங்க, கோச்சிக்கிட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்லைன்ல கம்யூனியன் கொடுக்குறாங்க. ஆன்லைன் கம்யூனியன் எப்படி? ஆன்லைன்ல நீங்கள் வீட்டில் அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், நான் இங்கே எடுக்கிறேன். நான் அப்பத்தை பிடும்போது நீங்களும் அங்கே பிடுங்கள். எதுக்கு நீ சொல்லி அவன் போடணும்? அவனே போடட்டும். ஏன் அவனுக்கு தெரியாத இத்தனை வருஷம் போடுறதுக்கு? இன்னும் அடுத்த கட்டம் எங்க போகுது தெரியுமா? கவலைப்படாதீர்கள், நாங்கள் உங்களுக்கு அப்பத்தை பிட்டு ஸ்விக்கிலேயோ ஜொமேட்டோலையோ உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் அங்கேயே அவர்கள் வருகிற இடத்துல, டெலிவரி பண்ணுகிற இடத்துல உங்கள் கார்டை தசமபாகத்தை நீங்கள் ஸ்வைப் பண்ணி, நான் நல்ல ஐடியா சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா தெரியாம போச்சேன்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த கட்ட லெவல் அதுதான். இதுவும் நல்லா இருக்கு இந்த ஐடியாவும். ஸ்விக்கியும் ஜொமேட்டோலையும் கம்பெனி நம்ம அனுப்பி வச்சுட்டோம்னா அங்க கார்டை ஸ்வைப் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். கர்த்தர் ஏன் இப்படி செஞ்சுட்டு இருக்கிறாரு? யோசிங்க. கர்த்தர் சபையை பூட்டி போட்டு வச்சிருக்கிறாரு. காரணம், சபைக்கு கர்வம். என்ன கர்வம்? பெரிய சபை, சிட்டிலேயே பெரிய சபை. நாங்க யார் தெரியுமா? டினாமினேஷன்ல நாங்க தான் பணக்கார டினாமினேஷன், பெரிய சர்ச். மூடிப்பட்டாரு. என்ன கொடுமைன்னா, சின்ன சர்ச்சுக்காரெல்லாம் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். இந்த 10 பேர் 20 பேர் இருந்தவங்களாம் வீட்டில் அங்கங்க கூடி ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். கர்வம் கர்த்தருக்கு பிடிக்காது, நொறுக்கி போடுவார். பணப்பெருமை, படிப்பு பெருமை, பதவி பெருமை, இல்லை நிறைய பேருக்கு பெருமை இருக்கு. அது சபை பெருமை. பெரிய பாஸ்டர், எப்படி பெரிய பாஸ்டர்? அவர் சர்ச்சுக்கு 7000 பேர் வராங்க, 8000 பேர் வராங்க. 8000 பேர் வர்றது பெரிய பாஸ்டரா? கர்த்தருக்கு முன்பாக அவன் பெரியவனாக இருக்கணும். கர்த்தர் சொல்லணும் அவன் பெரியவன். நிறைய ஊழியக்காரங்க ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. உங்க கூட இருக்கிறவன் 4 பேர், அண்ணே அண்ணே, தலைவரே, துணைத் தலைவரே, தலைவரே, செயலாளரே, செக்ரட்டரி, பொருளாளரேன்னு சொன்ன உடனே ஓ நம்ம பெரிய ஆளு போல கவுத்துருவான். அவன் தான் கவுப்பான். கர்த்தர் சொல்லணும் உன்ன, கர்த்தர் சொல்லணும், என் பிரியமான புருஷன் ஆகிய தானியேல் என் கர்த்தர் சொல்லணும். என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன்னு கர்த்தர் சொல்லணும். நீதிமானும் சன்மார்க்கனும் உத்தமனும் அவனை போல் ஒருவனும் இல்லையேன்னு கர்த்தர் சொல்லணும். மற்றவன் கொடுக்குற புகழ்ச்சியை விரும்பாத. இன்னைக்கு தூக்கி மேலே வைப்பான், திருப்பி அவனே கீழே போடும். இவன் சொல்ற புகழ்ச்சியில கர்வம் வந்துடக்கூடாது. அவன் சொல்லுவான், உங்க வர்ஷிப் மாதிரி ஒரு வர்ஷிப்பே இல்லைங்க அப்படிமா. நாளைக்கு அவனே சொல்லுவான், என்னங்க வர்ஷிப் பண்ற, சினிமாக்கார மாதிரி பாடுறாருமா. உண்மை. அவனே தூக்குவான், அவனே கீழே தள்ளுவான். ஆனா கர்த்தர் ஒருத்தனை கையில எடுத்தது தான். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, கர்வம் இருக்கக்கூடாது. அடுத்தபடியா மிக முக்கியமா அவங்களுக்கு இருந்த 2வது பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஆகார திரட்சி. அந்த எசேக்கியேல் 16:48 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, ஆகார திரட்சி. இந்த ஆகார திரட்சி எப்பவுமே ஆபத்துங்க. ஆகார திரட்சி எப்பவுமே ஆபத்து. நீங்க நோவாவுடைய நாட்கள்ல உள்ள பாவங்களையும் வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல நோவாவுடைய காலத்தில் நடைபெற்ற பாவம் என்னன்னு அங்க இருக்கு. அந்த பாவத்தை குறித்து சொல்லும் போது புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண்ணெடுத்தும் அப்படின்னு இருக்கு. அதே காரியத்தை 21ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஆண்டவர் சொல்லும் போது அதுக்கான விளக்கமா ஒன்று சொல்றாரு. கவனிங்க, 21ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும், பெருந்திண்டி, புசித்துன்றதுக்கு என்ன இருக்குது? பெருந்திண்டி, ஆகார திரட்சி. இன்னைக்கு உலகம் ஆகார திரட்சியினுடைய உச்சத்துல இருக்குது. ஆகார திரட்சியினுடைய உச்சத்துல இருக்கு. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், நேத்து நைட்டு நியூஸ் பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க சொல்றாங்க, கொரோனா பாதிக்காத நாடுகள் இருக்கிறதா அப்படின்னு. 200 நாடு கிட்ட கொரோனா பாதிச்சிருச்சு, பாதிக்காத நாடுகள் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில நாடுகள்லாம் சொன்னாங்க டிவியில. அந்த நாடுகள்லாம் போய் பாருங்க, ஏழை நாடுகள். அங்க சுற்றுலாக்கு போக முடியாத நாடுகள். அவங்க யாரும் கண்டுக்காத ஏதோ ஒரு தீவுக்குள்ள இருக்கிற நாடுகள்.
அவங்கள கொரோனா என்ன செய்யல, பாதிக்கலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆகார திரட்சிக்கும் இதுக்கும் என்னங்க சம்மந்தம்னு கேட்குறீங்களா? இந்த நாடுகளெல்லாம் செய்த மிக முக்கியமான பாவங்களில் ஒரு பாவம், போன வருஷம் எக்ஸஸாக கோதுமை விளைஞ்சிருச்சு. அமெரிக்காவில் எக்ஸஸ் கோதுமை விளைஞ்சிருச்சு. இந்த கோதுமையை என்ன செய்யறதுன்னு சொல்லி அமெரிக்க பார்லிமெண்ட்டில் பேசினாங்க. 3000 டன்னோ என்னமோ எக்ஸஸாக வளர்ந்துருச்சு. அந்த அளவு எனக்கு சரியாக தெரியல, ஆனால் எக்ஸஸாக வளர்ந்துருச்சு அந்த விளைச்சல். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அமெரிக்காவில் உட்காந்து எல்லா அறிஞர் பெருமக்களும் அறிவாளிகளும் கூடி, ஏன்னா அவங்க நிலாவுக்கே ராக்கெட் விட்டவங்க, அவ்வளோ பெரிய அறிவாளிகள், அவங்க கூடி என்ன செய்யலாம், இந்த கோதுமையை கொண்டு போய் நாம் கப்பலில் கொண்டு போய் கடலில் கொட்டி விடுவோம். 3000 டன்னுக்கு மேலே கோதுமை எங்கே கொட்டிடுவோம்? கடலில் கொட்டிடுவோம். ஏன் கடலில் கொட்டிடணும்? எத்தியோப்பியா இருக்கு, ஏழை நாடுகள் இருக்கு, எத்தனை நாடு பஞ்சத்தில் இருக்கு, எத்தனை நாடு பசியில் இருக்கு. ஏன் அவனுக்கு கொடுக்கக்கூடாது? உலக அரசியல். அவனுக்கு கொடுத்தா அவன் மேலே வந்துடுவான், அவனுக்கு கொடுத்தா அவங்களுடைய அந்த பஞ்சத்தை வச்சு தான் அவங்ககிட்ட இவங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த ஏழைகளுக்கு கொடுக்காம கொண்டு போய் கடல்ல கொட்டினா பாருங்களேன், கர்த்தருடைய கோவம் நாசில் ஏறிடுச்சு. அதே மாதிரி ஒரு தடவை பால் பவுடரை கொண்டு போய் கொட்டினா கடல்ல. நம்ம நாட்டிலையும் இருக்கு. ஆகாரத்தை கொண்டு போய் ஜனங்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்காம பூட்டி வச்சு செல்லரிச்சு புழு புழுத்து அரிசி கொண்டு போய் வேஸ்ட் ஆக்கினாங்க. ஆகார திரட்சி. ஆகார திரட்சிங்கிறது கர்த்தர் அருவருக்கிற ஒண்ணு. அப்ப என்னங்க பண்ணணும்? ஆகாரம் எக்ஸஸ் ஆகும்போது கொண்டு போய் கீழே அவர் பதில் சொல்றாரு. அதுக்கு கீழே அதுக்கு பதில் சொல்றாரு. என்ன செய்யலையா? 48ஆம் வசனத்துல 49ஆம் வசனத்துல சொன்னாரு, அவர்கள் சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. சோதோமுடைய அடுத்த பாவம் என்ன தெரியுமா? ஆகார திரட்சி இருந்துச்சுங்க, எக்ஸஸா விளைச்சல் வர்றது ஒன்றும் தப்பு இல்லை. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்குறாரு, 100 மடங்கு உன்னை ஆசீர்வதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். உனக்கு போக மிச்சத்தை நீ என்ன பண்ண? ஆகார திரட்சி சாப்பிட முடியாம குப்பையில கொட்டுறது, வேஸ்ட் பண்ணி குப்பையில கொட்டுறது, அப்படியே எல்லாம் வேஸ்ட் ஆக்கி கொண்டு போயிட்டு சாப்பிடாம பழங்கள் எல்லாம் வேஸ்ட் ஆக்கி, கோதுமையை வேஸ்ட் ஆக்கி, பால் பவுடரை வேஸ்ட் ஆக்கி, அரிசியை வேஸ்ட் ஆக்கி கொண்டு போய் கப்பல்ல குப்பையில கொட்டுறது. ஆனா பைபிள் சொல்லுது, சிறுமையும் எளிமையுமானவனை கரங்களை நீ பலப்படுத்தவில்லை. ஏழைக்கு கொடுக்காதவனை கர்த்தர் இப்படித்தான் நியாயம் தீர்ப்பார். நீ சாப்பிடு, உன்னை யாரும் சாப்பிட வேணானே கர்த்தர் சொல்லல. சாப்பிட்டத மிச்சத்தை என்ன பண்ண? மிச்சத்தை நம்ம என்ன செஞ்சோம்? இன்னைக்கு ஆகார திரட்சியினுடைய உச்சத்துல வெஸ்ட் இருக்குது. அதே நேரத்தில் ஆப்பிரிக்கா நாடுகள் ஆகாரம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம போன்ற நாடுகள்ல எத்தனையோ பேர் பட்டினியில் இருக்கிறான். நம்ம நாட்டிலையும் சொல்லுங்க, அதான் அன்னைக்கு ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது, இந்தியாவில் 90% மக்களுடைய ஆசீர்வாதம் 10% மக்கள்கிட்ட இருக்குதான். 90% மக்களுடைய ஆசீர்வாதம் 10% மக்கள்கிட்ட இருக்கு. இதனுடைய விளைவு என்ன? இப்படித்தான் வரும். பணம் வச்சிருக்கிறவனுக்குலாம் இப்படித்தான் வரும். உனக்கு தேவையான பணத்தை வச்சுக்க, மிச்சத்தை கொண்டு போய் மற்றவங்களுக்கு கொடு. புதிய ஏற்பாடு உபதேசமே அதுதான். நீ கொடுத்துருக்குறோமா? இன்னைக்கு நம்ம கொண்டு போய் கொடுத்துருக்குறோமா? இன்னைக்கு இல்லையே. எவ்வளோ வந்தாலும் அந்த நம்பர்ல அப்படி என்னதாங்க இருக்குது? என்னுடைய அக்கௌண்ட்டில் 15 லட்சம் ரூபாய் இருக்கிறது. என்னுடைய அக்கௌண்ட்டில் 7 கோடி ரூபாய் கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிறது. அதை கேட்கறதுல அப்படி என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த 7 கோடி ரூபாயோ 2 கோடியோ 1 கோடியோ 50 லட்சமோ எவ்வளவு வச்சிருக்கியோ அதுல ஒரு 10 சர்ச்சையோ அல்லது 10 ஏழைகளுக்கோ கொடுத்து அவன் கொண்டு வந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்ன்றது கேட்கிற வார்த்தை இருக்குது. அது எவ்வளவு ஆசீர்வாதம்! வீட்டு பக்கத்துல எத்தனை பேர் சாப்பிடாம இருக்கிறான்? எத்தனை விசுவாசி இருக்கு? உடனே ஜாம் பண்ணுவோம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அப்ப நீ என்னடா பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? நாளைக்கு ஒண்ணு நடக்கும். அப்ப அதே தான் ஆண்டவர் சொல்லுவாரு, எவனா உன்னை பார்த்து பாம்பாரு. கவனிச்சு கொள்ளுங்க. எளிமையானுடைய கையை பலப்படுத்த வேண்டியது கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமான சுபாவம். ஏழைகள், நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறோம் எங்க வீடியோல, எத்தனை ஏழைகள் பூட்டி கிடக்கு, அன்றாடங்காட்சிகள். அவங்க எல்லாம் பாவம், டெய்லி போயிருந்தாதான் அவங்களுக்கு சாப்பாடு. இன்னைக்கு வழி இல்லை. அப்படியாப்பட்டவங்களுக்கு உங்களால ஏழுது நீங்க கொட்டி கொடுக்க வேண்டாம். 3 வேளை சாப்பாட்டுல 1 வேளை சாப்பாடு கொடுங்க. நீங்க கொடுத்து பாருங்களேன். நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். போதுமான அளவுக்கு ஆண்டவர் தந்து ஆசீர்வதிப்பார். நான் சாட்சியாவே சொல்லுவேன் உங்களுக்கு.
உங்களுக்கு கிடைக்கிறதுல கொஞ்சத்தை யாருக்காவது கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்கள் தேவைகள் அத்தனையும் சந்திக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகார திரட்சி, சிறுமையும் எளிமையுமானவருடைய கரங்களை அவர்கள் பலப்படுத்தாமல் போனார். சோதமை குறித்து கர்த்தர் சொல்றாரு, அது அவருடைய பாவம், அந்த பாவத்தினுடைய உச்சம் இன்னைக்கு எங்க போயிருச்சே. கர்த்தர் அழிவுக்கு நேராக தேசத்தை கொண்டு வந்துட்டார். அப்படியே லோத்துவி நாட்டில் நடக்குது. அதே ஆகார திரட்சி தான். எல்லாம் ஒரு பக்கம் ஆகார திரட்சி. ஒரு பண்டிகைக்கு வளைகுடா நாடுகளில் செய்ததை போட்டிருந்தாங்க. நிறைய ஒரு ரூம் நிறைய சாப்பாடை மலை போல குமிச்சிட்டு 4 பேர் உட்காந்து, 4 பேர் சுற்றி 4 பக்கம் சேர் போட்டு ஒரு ஸ்பூனில் சாப்பிட்றாங்க. சாப்பாடு மலை மாதிரி குமிஞ்சிருக்குது ஒரு ரூம் முழுக்க. என்னன்னு கேட்டால், யார் அதிகமாக சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றாங்கன்றது தான் அவங்களுக்கு அந்த நாடுகளில் போட்டியாமா. சரி, முடிச்சோன்னா என்ன பண்ணுவீங்க? அதை கொண்டு போய் குப்பையில் கொட்டுருவாங்க. ஏன்னா அவங்க ஊர்லேயே அதை சாப்பிட ஆள் கிடையாது, எல்லாருமே பணக்காரன். அந்த ஊர்லேயே சாப்பிட ஆள் கிடையாது. அப்படியே மொத்தத்தையும் கொண்டு போய் குப்பையில் கொட்டிடுவாங்க. எவ்வளோ பெரிய அநியாயம்! அதுக்கு அப்படியே ஒரு பக்கம் அப்படியே அந்த வளைகுடா நாடுகள் கீழே வாங்க, ஆப்பிரிக்கா நாடுகள் எப்படி இருக்குது? உங்ககிட்ட 2 இருந்தால் 1 கொடுக்க சொன்னார் ஆண்டவர். 2 இருந்தால் 1 கொடுங்க. இன்னைக்கு கொடுக்குறோமா? கிறிஸ்தவத்தில் சொல்கிறேன், சபைகளுக்கு சொல்கிறேன், விசுவாசிகளுக்கு சொல்கிறேன். விசுவாசிகள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களை கவனிங்க. நான் பிலீவர்ஸ் அவங்களுக்கு போய் நீங்கள் சுவிசேஷம் அப்புறமா சொல்லுங்கள். முதல்ல அவன் வீட்டு சாப்பாடை கவனிங்க. இன்னைக்கு அவன் பிள்ளை சாப்பிடாம உட்காந்துருக்குது. அவன் வீட்டில் சாப்பாடு இருக்குதா இல்லையா கேளுங்க, விசாரிங்க. அதுவே முக்கியம், விசாரிக்கிறதே முக்கியங்க, ரொம்ப முக்கியம். சபைகளுக்கு சொல்கிறேன், விசுவாசிகளை விசுவாரிங்க. எத்தனை விசுவாசி இன்னைக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கிறான்? எத்தனை விசுவாசி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான்? அடைச்சாச்சு. இன்னும் லாக்டவுன் போகுமா தெரியாது. சொல்றாங்க இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு ஒரு குரூப் சொல்லுது, எக்ஸ்டெண்ட் ஆகாதுன்னு ஒரு குரூப் சொல்லுது. ஆகுதோ ஆகலையோ என்ன செய்வான் விசுவாசி? இப்போ லாக்டவுனை திறந்தா கூட 15ஆம் தேதி திறந்தா 14ஆம் தேதி முடிச்சு 15ஆம் தேதி திறந்தா கூட விசுவாசி என்ன பண்ண போறான்? உடனே போய் அவனுக்கு எங்க காசு வரும் யோசிச்சு பாருங்க. அவன் என்ன செய்வான்? நியாயமா சம்பாதிக்கிற விசுவாசி எங்க போய் நிற்பான்? கர்த்தர் தான் நிற்கணும். ஆனா சக சகோதரன் நாம தான் அவனுக்கு உதவி செய்யணும். எளிமையும் சிறுமையும் அவனுடைய கரங்களை பலப்படுத்தணும். கொண்டு போய் கொடுங்க. உங்ககிட்ட இருக்குதா 5 கிலோ அரிசி இருக்கா? ஒரு கிலோ அரிசியை கொண்டு போய் கொடுங்க. ஒரு தப்பும் கிடையாது. இல்லைங்க எனக்கே 5 கிலோ தான் இருக்கு, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, எனக்கு இது 15 நாளைக்கு வராது, 3 நாளைக்கு வரட்டும், 4ஆவது நாள் கர்த்தர் தருவார். நான் சாட்சியா சொல்றேன், கர்த்தர் தருவார். எனக்கு தந்திருக்கிறார். நான் எங்கேயும் போறது கிடையாது. இந்த 3 நாளும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறேன். வேற வழியே கிடையாது. ஏன்னா எனக்கு சபை கிடையாது. யாராவது என்னை கூப்பிட்டா தான், சபைக்காரங்க என்னை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணுனா தான் எனக்கு வாய்ப்பு. அப்படி இப்போ சபைக்காரங்க யாரும் கூப்பிட முடியாது, எல்லாம் சபையும் அடைச்சு கிடக்கு. வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துருக்கிறேன். நான் சொல்றேன், எனக்குரிய காக்கா எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை தங்கச்சிங்க தம்பிங்க ஃபோன் பண்ணி, ஒரு தங்கச்சி ஃபோன் பண்ணி சொல்லுச்சு, நான் உண்மையிலே சந்தோஷப்பட்டேன். நான் ஒரே பையனை பிறந்தவன், எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. ஒரு தங்கச்சி வெளிநாட்டிலேருந்து ஃபோன் பண்ணி கேட்டுச்சு, அண்ணே வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்களே அண்ணே, இப்போ எப்படிண்ணே அப்படின்னு. கர்த்தர் பார்த்துக்கிறாருமா, ஒரு பிரச்சனை இல்லை. அப்படிலாம் சொல்ல முடியாதுண்ணே, அப்படிலாம் சொல்ல முடியாது. எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும் சொல்லி அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு விட்டுச்சு. நான் சொல்கிறேன், ஊழியத்துக்கு போனாதான் கர்த்தர் கொடுப்பாருங்கிற ஏன் மனநிலையை கர்த்தர் உடைச்சி, நீ கேரி தாற்றங்கரையில் இரு, அங்கேயும் நான் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். எனக்குரியவர்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எனக்கு வரும், பறந்து வருது. கன்னியாகுமரியிலேருந்து ஒரு அம்மா 70 வயசு, நைட்டு 9 மணிக்கு ஃபோன் பண்ணுறான், தம்பி வீட்டுக்குள்ளே இருக்கிறியப்பா, நீ என்ன பண்ணுற? உன் ஊழியம் எனக்கு தெரியும். நான் சொன்னேன், அம்மா இத்தனை வயசில் ஃபோன் பண்ணி இத்தனை மணிக்கு பண்ணுறீங்களே? ஆமாப்பா, நான் உனக்கு ஏதாவது கொஞ்சம் செய்யணும். இல்லைம்மா பரவாயில்ல, உங்களுக்கே தேவை நிறையா இருக்குது, வீட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்கம்மா, எனக்கு வேணாம். நான் உனக்கு தந்தே ஆகணும் தம்பி, நீ வீட்டுக்குள்ளே இருக்கிற, நீ எங்கேயும் போக மாட்டேற அப்படி என்று சொல்லி அவர்கள் தன்னால் இயன்றதை. இப்படிப்பட்ட எண்ணெயே கர்த்தர் போஷிப்பாரானால் உங்களை ஏன் கர்த்தர் போஷிக்க மாட்டார்? கொண்டு போய் சிறுமையும் எளிமையோடைய கரங்களை பலப்படுத்துங்க. போய் கேளுங்க, கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சோதோமுடைய கடைசி பாவம் என்ன? அதை நான் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். அதே எசேக்கியேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் அவளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபமான இவைகளே. நிர்விசாரமான சாங்கோபம், இதுக்கு சரியான தமிழ் எனக்கு உண்மையில தமிழ் எனக்கு என்னன்னு புரியல. இங்கிலீஷ்ல போய் பார்த்தேன். மிகப்பெரிய விக்கிரகாராதனை. அமெரிக்கா நாடுகளில் ஏன் இந்த சோதனை? அமெரிக்க நாடுகளில் ஏன் இந்த சோதனை? ஏன் இத்தாலி ஸ்பெயினில் சோதனை?
எத்தனை வாட்ஸ்அப் வந்துச்சு, எத்தனை பேர் என்னைக்காவது மனசு பாதிக்கப்பட்டுச்சு அவங்களுக்கு? அமெரிக்க செனட்ல தேவனை ஆராதிக்க வேண்டியதான அந்த இடத்துல தேவனுக்கு பதிலாக மற்ற தேவர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. மற்ற தேவர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. வேதம் சொல்லுது, பாழாக்கும் அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போங்க. காரணம், ஆபத்து வருதுன்னு அர்த்தம். பாழாக்கும் அருவருப்பை கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல வச்சாங்க. ஸ்பெயின் தேசத்துல சர்ச்சுக்குள்ள விக்கிரகத்தை கொண்டு வந்தாங்க. இங்கிலாந்து தேசத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. எத்தனை சபைகளுக்குள்ள கொண்டு வந்தாங்க. இங்கிலாந்து தேசத்துல சபைகள் விக்கிரக கூடங்களாக மாற்றப்பட்டது. சபை நடத்தாம வித்து மத்த புறஜாதி மார்க்கத்துக்கு வித்து போட்டாங்க. கர்த்தர் ஆராதிச்ச இடத்துல, அந்த இடத்துல கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் வைக்கப்பட்டது. கர்த்தர் மனம் நொந்து இந்த நியாய தீர்ப்பை அனுப்பி இருக்கிறார். அன்னைக்கு சோதோம்ல இருந்ததான் நடக்குது. லோத்துவின் நாட்களில் நடைபெற்றதான் இப்ப நடக்குது. அந்த கோபத்தை தான் கர்த்தர் காத்தி கொண்டிருக்கிறார் இப்பொழுது. அதே காரியங்கள் தமிழ்நாட்டில், அதே காரியங்கள் இந்தியாவில், அதே காரியங்கள் உலகம் முழுக்க நடக்குது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இன்னைக்கு தேசத்துக்குள்ள வந்துருச்சு, சபைகளுக்குள்ள வந்துருச்சு. சபைகள் இன்னைக்கு நான் சொன்னா நிறைய பேர் கோச்சிக்கிறாங்க. கோச்சிக்கிறத பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நான் கர்த்தரை நம்பி ஊழியத்துக்கு வந்தவன், நான் வேற யாரும் நம்பி ஊழியத்துக்கு வரல. இன்னைக்கு சபைகளில் கொண்டு வந்து தேவனை பிரைஸ் பண்ண வேண்டிய இடத்துல அரசியல்வாதியை கொண்டு வந்து உட்காந்து பிரைஸ் பண்றாங்க. ஐயா, தேவனை உட்கார வைக்க வேண்டிய இடத்துல யாரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க? அரசியல்வாதிகளை, பெரியவர்களை, எல்லாரையும் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஒருத்தர் என்கிட்ட டேட்டை வாங்கிட்டு என்ன கேட்கிறாரு, அண்ணே உங்க மீட்டிங்ல உங்களுக்கு பக்கத்துல ஒரு அரசியல் தலைவருக்கு ஒரு சேர் போட்டு அவருக்கு ஒரு 5 நிமிஷம் மரியாதை செலுத்துவோமானே அப்படின்னு. நீ அந்த ஆளை வச்சு மீட்டிங் நடத்து, என்னை வச்சு நடத்தாது. என் பக்கத்துல அரசியல்வாதி உட்காரக்கூடாதுங்கிறது எண்ணம் இல்லை. சபையில தேவனுக்கு மட்டும்தான் மரியாதை, வேற யாருக்கும் மரியாதை கிடையாது, எனக்கும் கிடையாது. மனுஷனை உயர்த்துவதுக்கா சபை? தேவனை உயர்த்துறதுக்கு சபை. அவரை துதிகள் தானே சபையை வச்சாங்க. இன்னைக்கு ஊழியர்கள் கொண்டு போய் அரசியல்வாதியை கொண்டு வந்து உட்கார வச்சு தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய இடத்துல அவங்களுடைய வாயில மற்ற அரசியல்வாதிகளை புகழ்ந்து உயர்த்தி கேட்டா அவங்கள நம்ம அப்படி செஞ்சாதான் நமக்கு தேசத்துல பாதுகாப்பு கிடைக்கும். இந்த இப்ப பாதுகாப்பு யாரால கிடைக்கும்? இப்ப பாதுகாப்பு யாரால கிடைக்கும்? போய் கேளுங்க அரசியல்வாதிகளை. இப்பவும் சொல்றேன், உனக்கும் எனக்கும் பாதுகாப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இந்த வாதம் உன் வீட்டுக்குள்ள என் வீட்டுக்குள்ள ஏன் வராம இருக்கு? கர்த்தருடைய கிருபை தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ நம்பாத. பெரிய பெரியதான திட்டங்கள், பிளான்ஸ்கள் இல்லைங்க. ஸ்பெயின் நாட்டு ராணியை கொண்டு போடுச்சு. இங்கிலாந்து பிரதமர் வீட்டுக்குள்ள போயிருச்சு. கனடா நாட்டு பிரதமருடைய மனைவியை தாக்கிருச்சு. புதினுடைய பர்சனல் டாக்டரை தாக்கிருச்சு. அரண்மனைக்குள்ளே நுழைஞ்ச கிருமி உன் வீட்டுக்குள்ளேயே நுழையாம இருக்குதுடா. அது கர்த்தருடைய கிருபை மட்டும்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்க கிட்ட இல்லாத மாஸ்கா, அவங்க கிட்ட இல்லாததான வெண்டிலேட்டர்ஸா, அவங்க கிட்ட இல்லாததான மருத்துவ பாதுகாப்பா? இல்லைங்க, கர்த்தருடைய கிருபை மட்டும். நான் சொல்லுவேன், நான் இன்னும் ஜீவனோடு கூட இருப்பது என் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே, வேற யாராலையும் கிடையாது. ஏன்? இன்னைக்கு அந்த நாடுகள்ல இருக்கிற மருத்துவ வசதிகள், மருத்துவ உபகரணங்கள் நம்மளை விட 50 years அட்வான்ஸ்டா இருக்கான். லட்சக்கணக்கில் சேர்த்துக்கிட்டு இருக்கிறான். அதை விட 50 வருஷம் பின்னாடி இருக்கிறோம். கிருபையில பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். கிருபையில பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் தமிழ்நாட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுக்கு ஜெபம் பண்ணுவேன், அப்புறம் இந்தியாவுக்கு ஜெபம் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுக்கு ஜெபம் பண்ணுங்க. இப்போ திடீர்னு தமிழ்நாட்டுக்கு விரோதமா இந்த கிருமியினுடைய ஆக்ரோஷம் அதிகமாகுது. காரணம், இங்கதான் பிரேயர் அதிகமா இருக்கு. 72 மணி நேரம் பிரேயர் எல்லாம் இருக்கிறதுனால இப்ப தமிழ்நாட்டுக்கு விரோதமா அவர் பிசாசு போராடி பாக்குது. நான் சொல்றேன், ஜபத்தை விடாம பண்ணுங்க. ஜபத்தை விடாம பண்ணுங்க. பிசாசு போராடுதுன்னா ஓட போகுதுன்னு அர்த்தம். பிசாசு ரொம்ப ஆடுதுன்னா ஓட போகுதுன்னு அர்த்தம். ரொம்ப திமிருதுன்னா ஓட போகுதுன்னு அர்த்தம். இங்க கிருமி அதிகமாகுதுன்னா கிருமி சீக்கிரம் இந்த தேசத்தை விட்டு, மாநிலத்தை விட்டு வெளியே போக போகுதுன்னு அர்த்தம். கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்றேன், இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ண போகிறோம். முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ண போகிறோம். இந்த கிருமிக்கு மட்டும் இல்லைங்க, இதுதான் பாவம். அதனால கர்த்தர் இந்த அனுமதியை கொடுத்திருக்கிறாரு. முதல்ல கர்த்தர் அருவருக்கிற பாவங்கள் நம்மளை விட்டு வெளியே போகணும். தேசத்தை விட்டு வெளியே போகணும். அரசாங்கத்தை விட்டு வெளியே போகணும்.
சட்டங்கள் ஏற்றப்படக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள் என்று சொல்லக்கூடியவைகளுக்கு சட்டம் வரக்கூடாது. ரெண்டாவது, கர்வம், பெருமை. இன்னைக்கு தேவன்கிட்ட தாழ்த்த போறோம். படிப்பு பெருமை, பதவி பெருமை, பண பெருமை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு தேவ சமூகத்தில் தாழ்த்த போறோம். ஆண்டவரே, நாங்க ஒண்ணுமே இல்லப்பா. ஏன்? ராஜாக்களையே கொண்டுருச்சு ஆண்டவரே, பார்வோன் விட்டு தலைப்பிள்ளையே கொண்டு போடுச்சு ஆண்டவரே. ஆனா எங்க வீட்டில் இருக்கிற ஆடு மாடு கூட சாவல. இஸ்ரவேலுக்கு இருந்த ஆடு மாடு கூட சாவல. ஆனா பார்வோனுடைய தலைப்பிள்ளை செத்து போச்சு. அதாங்க இப்ப நடக்குது. அதான் இப்ப நடக்குது. அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் ஸ்பெயின்லையும் இங்கிலாந்துலையும் அரண்மனைகளுக்குள்ள புகுந்த எங்க பிரின்ஸ் சார்ல்ஸ், இங்கிலாந்து தேசத்தினுடைய இளவரசர், அவர் வீட்டுக்குள்ள போன வைரஸ் உன் வீட்டுக்குள்ளேயும் என் வீட்டுக்குள்ளேயும் வரல. காரணம், நீ நானும் காலை பிடிக்கணும். இப்ப இது காலை பிடிக்க வேண்டிய காலம். கர்வமா நிக்காத. ஓ, நாங்கள் கபஸ்வர இது குடிக்கிறோம், நிலவேம்பு குடிக்கிறோம், காலையில எலுமிச்சப்பழம் புளிஞ்சு குடிக்கிறோம். பேசின முடிஞ்ச கிருபையில பொழைச்சிருக்கிறோம். கர்த்தர் கிருபையில பொழைச்சிருக்கிறோம். அவ்வளவுதான். மூணாவது, ஆகார திரட்சி. இன்னைக்கு நம்ம எடுத்து இன்னைக்கு விசாரிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து என்னங்க சொல்றாரு? ஒருத்தன் பசியா இருந்தான், நான் பசியா இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்கவில்லை. நான் அவங்க கேட்கறான், நீங்க எப்ப ஆண்டவர் இருந்தீங்க? ஒரு ஏழை ஒருத்தன் ஒன்று பாத்தியே வஸ்திரம் இல்லாமலே, அது நான் இருந்ததுக்கு அடையாளங்கிறாரு. ஒருத்தன் பசியா உட்கார்ந்து இருந்தானே, அது நான் இருந்ததுக்கு அடையாளங்கிறாரு. இதுதான் சரியான நேரம் நீ தேவனை போஷிக்கிறது. இப்ப நீ கர்த்தருக்கே கடன் கொடுக்குற காலம் வந்திருக்குது. இப்ப போய் தேடிப்போ. இப்ப தேடி போய் உன் விசுவாசி. நான் இப்படி சொல்லும் போது எனக்கு ஒரு வார்த்தை வருது, நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் சொல்றேன். இத்தனை ஆண்டு காலம் விசுவாசிக்கிட்ட வாங்கணும் இல்ல காணிக்க, ஒரே ஒரு 2 வாரமாவது கொடுப்போம். திருப்பி கொடுப்போம். ஏன்னா அவங்க கொடுத்துருக்குறாங்க. அவங்க கொடுத்துதான் இந்த ஊழியங்கள்ல கர்த்தர் நம்மளை இந்த அளவுக்கு கொண்டாந்துருக்கிறார். இது திருப்பி அவங்களுக்கு கொடுக்குற காலம். கொடுத்து பாருங்க, அந்த விசுவாசி கடைசி வரைக்கும் உங்களுக்கு உண்மை உள்ளவனாக இருப்பார். விசுவாசியை விசாரிங்க. பணம் இருக்குதா? சாப்பாடு இருக்குதா? பிள்ளைகளுக்கு என்னாச்சு? எப்படி இருக்கிறாங்க? விசாரிங்க. அதுக்கு தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். சிறுமையும் எளிமையும் ஆனவனுடைய கரங்களை பலப்படுத்தணும். 2 ரூபா இருந்தா 1 ரூபா கொடு, 50 ரூபா 100 ரூபா இருந்தா 50 ரூபா கொடு. கொடுத்து பாரு, கர்த்தர் உனக்கு திருப்பி தருவார். ஏன்னா நீ கொடுத்தது அவனுக்கு இல்லை, கர்த்தருக்கு. கடைசியாக, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வரக்கூடாது. நம்முடைய ஆலயங்களுக்குள்ளே இனி தேவனுக்கு மட்டும்தான் மகிமை. நீங்க அந்த தேவன் உட்கார வேண்டிய இடத்துல மற்றவனை கொண்டு உட்கார வச்சதுனாலதான் உன் ஆலயத்துக்குள்ள உன்னை போவிடாம பண்ணியிருக்கிறார் கர்த்தர். நீ தேவனுடைய ஆலயத்துல மற்றவனை கொண்டு உட்கார வச்சல, இன்னைக்கு உன் ஆலயத்துக்குள்ள நீ போவிடாம பண்ணியிருக்கிறார். நீ என்ன சொல்ல? இல்லையா, நான் போறேனே, நான் மட்டும் போறேன். போ. லோத்து அப்படித்தான் வந்தான். சோதம் மூட்டு வெளியே வெறும் கையா வந்தான். எத்தனை விசுவாசி கையில வச்சுட்டு நீ வெறும் கையா போயிட்டு இருக்கிறோம் இருக்கு. ஆனா இல்ல விசுவாசிலாம், எனக்கு 100 விசுவாசி இருக்கு, எனக்கு 500 விசுவாசி இருக்கு. எங்க? எல்லாம் வீட்டில் இருக்கு. நீங்க? நான் சும்மா தான் இருக்கேன். லோத்து எப்படி சோதம் மூட்டு வெளியே வந்தாரோ அந்த நிலைமையில் இப்ப நம்ம இருக்கிறோம். நாம நீதிமான் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீதிமான் ஆகிய லோத்து. இது மனம் திரும்ப வேண்டிய காலம். இது ஒப்பு கொடுக்க வேண்டிய காலம். நீதிமான் ஆகிய லோத்துவின் நாட்களிலே இப்பொழுது நடைபெற்றது போலவே நடைபெறுகிறது. கர்த்தர் நம்மை இந்த இக்கட்டிலிருந்து வெளியே கொண்டு வர போகிறார். ஆண்டவர் சொல்றாரு, மலைக்கு ஓடிப்போம், மலைக்கு ஓடிப்போம். ஏன்? அந்த மலையில் தான் மறுரூமாகிற அனுபவம் இருக்கிறது. அந்த மலையில் தான் நியாயப்பிரமாணங்கள் இருக்கிறது. அந்த மலையில் தான் ஆண்டவர் இருக்கிறார். தேவன் இருக்கிற இடத்துக்கு நம்ம போக போறோம். இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போறோம். மனம் திரும்ப போறோம். ஆண்டவரே, நாங்கள் இதெல்லாம் சொல்றதுனால நீதிமான்கள் அல்ல ஆண்டவரே, இதெல்லாம் சொல்றதுனால நாங்கள் பரிசுத்தவான்கள் அல்ல ஆண்டவரே, நாங்கள் கிருபையாக இருக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை. நாம ஜெபம் பண்ண போகிறோம். இருக்கிற இடத்துல இன்னைக்கு நாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போறோம். சும்மா ஒரு மீட்டிங் முடிஞ்ச பண்ற ஜெபம் இல்லைங்க இது. நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன்பா. ஆண்டவரே, நீர் அருவருக்கத்தக்க பாவங்கள் எது எங்க கிட்ட இருக்குன்னு பாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க அடைக்கப்பட்ட வீட்டுக்குள்ள இருக்கிறோம் ஆண்டவரே. வெளியே பட்டயம் போய்கிட்டு இருக்கு. இன்னும் பட்டயத்தினுடைய காரியம் நிக்கல. இன்னும் பட்டயம் உக்கிரமா தான் இருக்கு. தாவீது பார்க்கறான், பட்டயத்தோடு கூட உருவின பட்டயத்தோடு கூட சங்காரத்தூதன் வந்துகிட்டு இருக்கிறான். கதறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, நான் மனுஷன் கரத்தில் விழாதிருப்பேன் ஆக, உம்முடைய கரத்தில் விழுவேன் ஆக ஆண்டவரே. ஆண்டவர் 3 ஆப்ஷன் சொல்றாரு. தாவீது 4வது ஆப்ஷன் கேட்கிறான்.
அவர் சொல்றார் ஆண்டவர் 3 ஆப்ஷன். ஆனா தாவீது ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், நான் 4வது ஆப்ஷன் ஆண்டவரே. என்னப்பா இந்த 3 வேணாம், நான் உங்க கையில விழுறேன் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க எல்லாம் உங்க கையில விழுறோம் ஆண்டவரே. ஆண்டவரே யார் வேணா எதை வேணா சொல்லிட்டு போட்டோம் ஆண்டவரே, எது வேணா நடந்திருக்கட்டும் ஆண்டவரே, நாங்க 4வது ஆப்ஷனுக்கு வரோம், உங்க கரத்துல விழுறோம் ஆண்டவரே, உங்க கரத்துக்குள்ள விழுறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ள பட்டயம் வரலன்றது எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா எங்க மாநிலத்தை விட்டு இந்த பட்டயம் வெளியே போனோம்பா. இங்க இருக்கிறவங்க எல்லாம் இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்க ஆண்டவரே. எதை சொன்னாலும் நம்புற ஜனங்க ஆண்டவரே. எதை சொன்னாலும் இது போனா வியாதி போயிரும் சொல்லி எதை சொன்னாலும் குடிக்கிற ஜனங்க ஆண்டவரே. ஆண்டவரே அந்த இடத்துல உனக்கு வியாதி போயிரும் சொல்லி உடனே ஓடி வருகிற ஜனங்க ஆண்டவரே. வியாதிக்கு பலவீனத்துல ஓடி வர்ற ஜனங்க ஆண்டவரே. எங்க ஜனங்க இடது கைக்கும் இடதுக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்க ஆண்டவரே. எங்க ஜனங்களுக்காக இறங்குகிற ஆண்டவர், இறங்க ஆண்டவரே, மனம் இறங்க ஆண்டவரே. தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்றாங்கப்பா ஆண்டவரே. பிசாசு எங்களுக்கு விரோதமா போராடுது ஆண்டவரே. 72 மணி நேரம் ஜெபம் செய்த எங்க பரிசுத்தவான்களுக்கு விரோதமா போராடுது ஆண்டவரே. எங்க ஜெபங்களுக்கு விரோதமா போராடுது ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க நல்ல செய்தியை கேட்க கிருபை பாராட்டும், நல்ல செய்தியை கேட்க கிருபை பாராட்டும் தகப்பனே. இந்த தேசத்தில் இருந்த இந்த பட்டயம் விலகட்டும். நாங்க வேற யாரையும் நம்பல. We don't believe the government. We don't believe the medical department. We never believe the medicines, Lord. Just we believe in the Lord. நாங்கள் உம்மில் நம்பிக்கையாக இருக்கிறோம், உம்மில் விசுவாசமாக இருக்கிறோம் ஆண்டவர். நீர் ஒருவரே எங்களை விடுதலையாக்கக்கூடியவர், நீர் ஒருவரே எங்களை பாதுகாக்கக்கூடியவர். மனமிறங்கும் ஆண்டவரே, மனமிறங்கும் ஆண்டவரே. இந்த வாரத்துல அடுத்த ஓய்வு நாளுக்குள்ள நாங்கள் ஒரு நல்ல செய்தியை கேட்கணும் ஆண்டவரே. ஒரு நல்ல செய்தியை நான் கேட்கணும் ஆண்டவரே. என் தேசத்தை விட்டு இந்த பட்டயம் போயிருச்சுங்கிற செய்தியை நான் கேட்கணும் ஆண்டவரே. அது உம்மால் முடியும், அற்புதங்களை செய்ய உம்மால் முடியும். ஒரு நிமிஷத்தில் பட்டயத்தை நிறுத்த உம்மால் முடியும் ஆண்டவரே. மனமிறங்குங்கப்பா, மனமிறங்குங்கப்பா, மனமிறங்குங்க ஆண்டவரே. எங்க தேசத்தின் மேல் கிருபையாயிரும். உலகத்தில் இருக்கிற எல்லா தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். அமெரிக்காவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவங்க மனம் திரும்பி பார்லிமெண்ட்ல ஜெபிச்சிருக்கிறாங்கப்பா. அந்த சத்தத்துக்கு செவி கொடுமா ஆண்டவரே. அந்த மந்திரி அழுத கண்ணீரை நீங்க பார்த்திருக்கிறீங்கப்பா. மனம் இறங்கு ஆண்டவரே. இத்தாலி பிரதமர் கையை உயர்த்தி சொல்லிட்டாருப்பா, என்னால முடியலன்ட்டாரு. அந்த சத்தத்துக்கு செவி கொடுமா ஆண்டவரே. ஸ்பெயின் தேச தெருக்களில ஜனங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்றாங்கப்பா, எங்களை காப்பாத்தணும். அந்த ஜெபத்துக்கு பதில் கொடும். நாங்க வேற யார் இடத்துல போவோம் ஆண்டவரே? நாங்க வேற யார் இடத்துல போவோம்? மருந்தே இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா, மருந்தே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆண்டவரே. மருந்து வச்சிருக்கிறவங்க எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆண்டவரே. நாங்கள் அனாதைகளை போல நிற்கிறோமே தகப்பனே. எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம நிற்கிறோமே ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல செய்தியை கேட்க பண்ணுங்க. உமால் முடியும் ஆண்டவரே, உமால் முடியும் தகப்பனே, உமால் முடியும். அடுத்த ஓய்வு நாளுக்குள்ள எங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நீங்க கேட்க பண்ணுங்கப்பா. அடுத்த ஓய்வு நாளுக்குள்ள ஒரு நல்ல செய்தியை கேட்க பண்ணுங்க. எங்க தேசத்தின் மேல் இருந்த பட்டயம் விலக்கப்பட்டதுன்னு நாங்க கேட்கணும் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸ் தமிழ்நாட்டில் இல்லைங்கிற சத்தத்தை நாங்க கேட்கணும் ஆண்டவரே. 100% கியூர்ங்கிற வார்த்தையை நாங்க கேட்கணும் ஆண்டவரே. இதே போல தேசம் முழுக்க கேட்டு, உலகம் முழுக்க கேட்டு, எப்படி இன்னைக்கு உலகத்துல போலியோ இல்லைன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி உலகத்துல கொரோனா இல்லைன்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வாங்கப்பா. உங்களால முடியும் ஆண்டவரே. மனம் திரும்புங்க. எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, இந்த ஜபத்துக்கும் பதில் கொடுங்கப்பா. உடைய மகிமையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம். சீக்கிரத்தில் உடைய ஆலயங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. பூட்டப்பட்டிருக்கிற ஆலயங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் செருபாபேலை பார்த்து கேட்கிற, என் தேசம் என்னுடைய ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்கிறீங்களே. அதே கேள்வியை தான் நாங்க கேட்கிறோம். எங்க ஆலயம் பூட்டப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. எங்க ஜனங்க வந்து ஆராதிக்க முடியாம இருக்கிறாங்களே ஆண்டவரே. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதுன்னு சொன்னீங்களேப்பா. இந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத கிருமி எங்களை பூட்டி போட்டுருச்சே. உங்க கோபம் தான் ஆண்டவரே. கோபத்தை எங்களை விட்டு திருப்புங்க. உங்களுடைய கோபங்கள் எவ்வளவா இருந்தாலும் உங்களுடைய இரக்கங்கள் அதை விட பெருசா ஆண்டவரே. உங்களுடைய கோபம் ஒரு நிமிஷம் தான்ப்பா, ஆனா உங்களுடைய இரக்கங்கள் 1000 தலைமுறை வரைக்கும் இருக்குதே ஆண்டவரே. நோவாவையும் பேழையும் நினைவு கூர்ந்த எங்கள் ஆண்டவர் எங்களை இந்த நாளிலே நினைவு கூற வேண்டுமா நாங்கள் உடைய மகிமையுள்ள கரத்தலை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் விடுதலையை பெற்றுக்கொண்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.